ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். காலை வணக்கம் டு ஆல். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சக்ஸஸாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்களும் நம்மளுடைய சேனலுக்கு எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் வாழ்த்துக்கள் கொடுங்க. நிறைய அம்மாக்கள், அப்பாக்கள், நிறைய அக்காக்கள், அண்ணன்கள்லாம் இருக்கீங்க. பிளெஸ்ஸிங் பண்ணுங்கள். உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு கண்டிப்பாக தேவை. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நைட்டு வந்து கரெக்டாக ஒரு 1:30 மணிக்கு போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து நியூ இயர் செலிப்ரேஷன். நாங்கள்லாம் ஜாலியாக வந்து வெளியே போயிட்டு நைட்டு அதிகாலை 4 மணிக்கு தான் வந்தோம். வந்து தூங்கி எந்திரிச்சு இப்போ தான் எந்திரிச்சு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அதில் முக்கியமான சம்பவம், முன்னாடியே ஒரு விஷயம் வந்துச்சுல, நம்ம கமருது வந்து விஜய் பார்த்துக்கிட்ட சாரி கேட்ட விஷயங்கள். நிறைய பேர் வந்துட்டு சாரி கேட்டாரா, அவ்வளோதான், என்ன பண்ண போகிறாங்க தெரியல. விஜய் பார்த்துன்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சாரி கேட்டாரா, பரவாயில்ல, திரும்ப அவங்க ஒன்று சேர்ந்தால் ஓகே, எப்படியோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இப்படி இருந்தது இல்லையா. ஸோ இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவர் வந்து மனசார சாரி கேட்குறாரு. அவர் வந்து இப்போவுமே எனக்கு என்ன ஒரு டவுட்னா, அவர் கேட்குறது அப்படி தான், ஒருவேளை அந்த வீக்கெண்டுக்கு பயந்து அப்படி கேட்குறாரா, ஏன்னா ரொம்ப பயமுறுத்தி விட்டாங்க. வீடே வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. எல்லாருமே அவர் போய் யார்கிட்டலாம் பேசுனாங்களோ அவங்க எல்லாருமே சொன்னதுனால அவர் பேசுகிறாரா, இல்லை உண்மையிலே மனம் வருந்தி பேசுகிறாரான்னு தெரியல. ஏன்னா 2 பக்கமும் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. பட் இங்கே வந்துட்டு ரொம்ப ட்ரூவாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க வெசல் வாஷிங் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடியிருந்தே பார்த்தீங்கன்னா அந்த மாவு எடுத்து மூஞ்சில் அடிக்கிற விஷயங்கள் விஜய் இது பண்ணது, சைலண்ட்டாக சிரிச்சுட்டே இருந்தார். அவங்க உட்காந்து பேசும்போதே ஒரு பக்கம் நேற்று ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கம்மரு வந்துட்டு அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் நடக்கும்ல, ஒரு சண்டை வந்துச்சுன்னா யாரோ ஒருத்தர் இறங்கி போவாங்களோ அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தார். இவங்களுக்கும் அப்படியே ஒரு மாதிரி தோண்டிகிட்டே இருந்துச்சு. அப்பயே சாண்டா கலாச்சிருப்பாங்க, ரைட்டு அப்படின்ற மாதிரிலாம் போயிருக்கும். இப்போ என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பாத்திரம் தொலைக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்துட்டு சாரி அப்படின்ற மாதிரி பாருன்னு கூப்பிட்றாரு. ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. சேர் போட்டு கம்முன்னு உட்காராரு. அப்போ உண்மையில நான் செம்ம காண்டில் இருக்கேன், எதுவுமே நடக்காத மாதிரி பேசாதன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அவர் வந்துட்டு, இல்லை இவ்வளோ நடந்தும் நீ நார்மலாக பேசுகிறல அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு இவர் வந்து சொல்கிறாரு, இல்லை நீ வந்து திடீர்னு வந்து இந்த பேட் டச் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்ததுனால எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஏன் திடீர்னு வந்து எனக்கு தோணுச்சுன்னு நீ சொல்கிற அப்படின்றாரு. அது எடுத்துகிட்டு வந்ததே அவர் தான். அதை எடுத்துகிட்டு வந்ததுனால உனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னும் போது, இல்லைடா அந்த நேரத்துக்கு எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு, தோணுச்சுன்னு சொன்னால் அதனால தான். அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறமும் எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. ஆனால் உன் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் வந்து உண்மையிலேயே என்னோடய ஃபீலிங்ஸ் வந்து ட்ரூ ஃபீலிங்ஸு. அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட வந்து இப்போ வந்து பேசுகிறேன். இங்கே வந்து நம்மளை யாருமே வந்துட்டு சேர்த்துல வைக்க மாட்டாங்க. அதேமாதிரி இங்கே நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, இந்த வீடு இந்த மாதிரி இருக்குது, ஒரு ப்ரெஷராக இருக்குது, வெளியில் நான் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ட்ரிகரிங் ஆகிற விஷயங்கள் எதுவுமே நம்மளுக்குள்ள கேம் அந்த மாதிரிலாம் நடக்காது. அதனால் தயவு செஞ்சு என்னை வந்து இது சாரி அதை மன்னிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ தான் என்னை வந்து பொண்ணு மாதிரியே நான் பேசலை, அது இதுன்னு பேசிட்டியப்பா, நிறைய வார்த்தைகள் விட்டுருப்பார். கொஞ்சம் நெஞ்ச வார்த்தைகள் கிடையாது. அதாவது என்னென்ன வார்த்தைகள் விட்டுருப்பார்னா, அந்த கடவுளுக்கும் சரி, உன்னோட பெற்றவங்களுக்கும் சரி, யாருக்கும் உன்னை பிடிக்காது அப்படி இப்படி பேசியிருப்பார். அதெல்லாம் சொல்கிறாங்க அவங்க. அதுக்கு இல்லை நீ சாண்ட்ரா கூட சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அவங்க அப்பப்போ அந்த பிஆர்எம் விஷயம், அதுக்கப்புறம் அது இதுன்னு சொல்கிறாங்க, உன்னை கூட இருந்து ஏற்றி விட்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்போது அவங்க சொல்கிறாங்க, ஏன் எனக்கு நான் அறிவு இல்லையா, அவங்க ஏற்றி விட்டாங்க நான் உடனே இது பண்ணுறதுக்கு, ஏன்டா இப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அந்த ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்குது, அந்த ட்ரிகர் பண்ணால் உனக்கே தெரியல நான் எப்படி வாயை விடுவேன்னு, என் வாயை தந்தாவே 7:30 தான், அதனால தான் நான் இது பண்ணிட்டேன், இனிமேல் நான் வந்து ட்ரிகர் பண்ணி இந்த மாதிரி ஆகாது, நானும் பண்ண மாட்டேன் நீயும் பண்ணாதுன்ற மாதிரி திரும்பவும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க விஜய் பார்வதி, சரி நீ தான் வந்துட்டு என்னை லவ்வே பண்ணலன்னு சொல்லிட்டு அரோரா கிட்ட சொல்லியிருக்கேன் விடுப்பா அப்படின்னும்போது, இல்லை அது வந்து எப்போ சொன்னேன்னா, நம்ம 3 பேர் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பேசியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு இவங்க எனக்கு வெளியில் பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அவர் வந்துட்டு அரோரா கேட்டப்போ, இல்லை நான் லவ்லாம் பண்ணலன்னு சொல்லியிருக்கேன். அதை எடுத்தது இங்கே வச்சுருக்காங்கன்ற மாதிரி கமருன்னு சொல்கிறார். அதான் நானும் யோசிக்கிறேன், எப்போ இவர் சொன்னார் எப்போ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம்ல, அதை வந்து அப்போ நடந்தது. அதுக்கப்புறம் இவங்களே சொல்லியிருக்காங்க, அந்த வெளியில் ஆள் இருக்குன்ற விஷயங்களை நான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நான் சொன்ன ஒரு வார்த்தை, அது வந்து உண்மை கிடையாது, நீ சொன்னதுக்கப்புறமா நான் அதை வந்து சொல்லவே இல்லை, அவள் வந்து இங்கே வந்து போட்டுட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அப்போ வந்து விஜய் பார்வதி, இல்லைடா நீ வந்து நிறைய வார்த்தை விட்டுட்ட, என்னால் உன்னை மன்னிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு இல்லை உனக்கு தெரியல, நான் தேவையில்லாமல் பேசிட்டேன், இனிமேல் நம்ம பேச மாட்டேன். ஆனால் எனக்கு இன்னொன்றும் தோணுச்சு, நீ வந்து என்னை வச்சு கேம் ஆடுறியோன்னு தோணுச்சு வேறு சொல்கிறார். ஓ நான் உன்னை கேம் வச்சு விளாட்றேன்னா அவங்க, அப்போ இனிமேல் எங்களை இதை தயவு செஞ்சு பேசாதப்பான்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லை அதுவும் இல்லாமல் அம்மா வரும்போது நான் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது, ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு நீ சொன்ன, எனக்கு பயமாயிடுச்சுன்றார். அவர் சொன்னார் பார்த்தீங்கன்னா, அந்த ஜெயிலில் வந்துட்டு கிஸ்ஸு வாங்க நான் வேணால் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார், கிஸ்ஸு பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அன்வான்ட் டச்சுன்ற விஜய் பார்வதியோட விஷயங்கள் தான் இங்கே பேட் டச்சை மறுவச்சு. ஆனால் அவங்க சொன்னது அன்வான்ட், இவர்கிட்ட வந்து கன்வே பண்ண விஷயங்கள் பேட் டச்சுன்னு. அதனால் அவர் வந்து காண்டாயிட்டார். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஜெயிலில் வந்து அவர் காலை தொட்டிருப்பார், டேய் அப்படி தட்டி விட்டுருப்பாங்க.
சரி இதெல்லாம் வந்து அம்மா கிட்ட சொல்லிடுவாங்களோ அப்படின்னு அவருக்கு பயம். இதெல்லாம் வெளியில் பார்க்காம இருந்திருப்பாங்கன்றது நம்மளுக்கு தெரிஞ்ச நிதர்சனமான உண்மை. இது எப்படியோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்துட்டு பட்டுப்படாமல் பேசுகிறாங்க. பட் அவங்களுக்குள்ளே இருக்குது. அதனால தான் நேற்று வந்துட்டு பால் எடுத்து போய் ஆனால் இருக்கிற கோவத்தெல்லாம் தீர்த்தாங்க. அம்மாடி டம்மு டிப்புன்னு மூஞ்சிலே வந்தது. அவரும் கம்முன்னு வாங்கிட்டு இருந்தார். அவர் மட்டும் இல்லை, கவனம் வந்து வாங்கினார். சரி இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது? பாவம் சாண்ட்ரா தான் இப்போ வந்து ரொம்ப கஷ்டம். சரி பார்க்கலாம். இதுக்கு இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.